அனைவருக்கும் வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டுலேருந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆனூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய புராதனமான ஒரு கோதண்டராமர் கோயில் வந்து சிவனடியார்களாலும் ராமபக்தர்களாலும் பார்த்திங்கன்னா இப்போ மீட்டெடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ உள்ளர போய் அந்த கோயிலை பற்றினா சில விசித்திரமான தகவல் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட உழவார பணியையும் பற்றியுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தோட கட்டிடமைப்பை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2000 வருடம் பழமையான ஆலயம் என சொல்லப்பட்டாலும் இந்த கோவிலோட அறங்காவலர் இந்த கோவிலானது மகாபாரதத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆலயத்தோட சிறப்பை தீர்மானிப்பது அந்த ஆலயத்தோட தீர்த்தந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கோவிலுக்கு மேற்கு பக்கமாக ஓடுகின்ற அந்த பாலாறு தான் கோவிலோட ஸ்தல தீர்த்தமாக கருதப்படுதுங்க. இதில் என்ன ஒரு அதிசயம்னா இந்த பாலாறு வந்து மேற்குலேருந்து கிழக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் கோவில் இருக்கிற இந்த பகுதியில் மட்டும் பாலாறு வடக்கிலேருந்து தெற்காக ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது கிழக்குலேருந்து மேற்காக ஓடிக்கிட்டு இருக்கிற பாலாறு இந்த கோவில் வர பகுதியில் மட்டும் தன்னுடைய அந்த ஓடுகிற திசையை மாற்றி வடக்கிலிருந்து தெற்காக ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதனாலேயே இந்த பாலாறு இருக்கிற இந்த கரையில் கோவிலோட கரையில் உத்தராயண புண்ணிய காலத்திலும் தட்சிணாயன புண்ணிய காலத்திலும் பித்ரு தர்ப்பணங்கள் பித்ரு கர்ம காரியங்கள் வந்து இந்த ஆலயத்தில் இதுக்கு முன்னாடி செய்யப்பட்டிருக்கு. இப்படி மிகப்பெரிய ஆலயமாக இருந்த இந்த கோதண்டராமர் திருக்கோவிலில் இப்போது மிஞ்சி இருப்பது கருவறை மண்டபம் மட்டும்தாங்க. ஆமாங்க, கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலாக இந்த ஆலயங்களை வழிபாடே இல்லாமல் புதர்மண்டி கிடந்துச்சுங்க. சில வருடத்திற்கு முன்பு பாலாற்றில் ஏற்பட்ட ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு காரணமாக கோவிலானது கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு மேலே மண்களால் மூடப்பட்டிருக்குங்க. இப்படி புதர்மண்டி கிடந்த இந்த கோதண்டராமர் திருக்கோவிலை தற்போது அண்ணாமலையார் உழவார பணிக்குழு மற்றும் ராமபக்தர்கள் இருவரும் இணைந்து இந்த கோவிலை மீட்டெடுத்திருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை மீண்டும் புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டுமென்று இந்த கோவிலோட பரம்பரை அறங்காவலரான தரணிராஜன் அவர்கள் பெரும் முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு வராரு. இந்த பரம்பரை அறங்காவலர் தான் இந்த கோவிலையும் இந்த கோவிலா நிலப்பகுதிகளையும் இப்போ வரையும் பாதுகாத்துட்டு வராருங்க. இந்த கோவிலோட அந்த உழவர பணியை நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. சின்ன சின்ன பசங்கள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து வயது முதிர்ந்த மூதாட்டிகள் வரையும் இந்த உழவார பணியில் ஈடுபட்டுக்கிட்டு வர்றாங்க. கோவில் மீட்டெடுக்கும் பணியில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. ஒரு பக்கம் கோவிலை மீட்டெடுக்கும் பணி நடந்துக்கிட்டு இருந்தாலும் மறுபக்கம் நம்முடைய ராமாயணத்தை பாராயணம் பண்ணுகிற நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. கிஷ்கிந்தா கண்டத்தில் யார் வந்து கடல் தாண்டதுங்கிற பேச்சு வந்தபோது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தூரம் சொல்கிறா. அங்கதான் சொல்கிறான், நான் 100 யோஜனை தாண்டிடுவேன், திரும்பி வருவேனான்னு தெரியாதுங்கிறான். அப்போ ஜாம்பவான் ஒரு ஓரமாக அனுமார் உட்காண்டிருக்கார். இந்த இதில் சேர்ந்துக்கவே இல்லை. அனுமானை கூப்பிட்டு, நீ தான் இதை தாண்டக்கூடிய சக்தி உனக்கு உண்டு. குழந்தையாக இருக்கிற போது நீ வந்து சூரியனை பிடிக்க போன, பிரம்மா உனக்கு வரம் கொடுத்துருக்கார். அதனால் உன்னால் தாண்ட முடியும். நீ ரொம்ப கெட்டிக்காரன், உனக்கு பலம் உண்டு, இது பராக்கிரமம் உண்டு, தேஜஸ் உண்டு, எல்லாமே உண்டு. நீ தான் போய் இதை பண்ணணும் அப்படின்னு அவனோட இதெல்லாம் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார், அனுமானோட சக்திகள்லாம். உடனே அனுமான் அதை கேட்டுன்னு அதை தாவ ஆரம்பிக்கிறார். இது இன்றைக்கி எதுக்காக சொல்கிறோன்னா, அவர் கோவிலுக்கு உழவார பணி பண்ணுற போது பிரச்சனை கேட்பார். எப்போவுமே என்ன பண்ணணும்னு கேட்டபோது இன்றைக்கி இந்த அத்தியாயத்தை நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்களா. அதனால் நாங்கள் மாறி மாறி சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த ராமர் கோயில் வரத்துக்காக நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து நாங்கள் 2 வீலரில் வரும்போது இந்த ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மிகப்பெரிய ஒரு பெருமாள் கோயிலை நாங்கள் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புராதன காலத்து சிவாலயமும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் இந்த பெருமாள் கோயிலுக்கு நாங்கள் வந்தோம். ஏன்னா இவ்வளோ மிகப்பெரிய ஆலயங்கள்லாம் இருந்திருக்கு. அப்போ இந்த ஊர், இந்த ஆனூர் அப்படிங்கிற ஊர் மிகப்பெரிய நகரமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கும்போது தான் இந்த உள்ளூரை சார்ந்தவர்கள் சில தகவல்கள் சொன்னாங்க. கற்கால மனிதர்கள் வந்து இங்கே வாழ்ந்ததற்கான அடையாளங்கள், அதற்கான கருவிகள், அது மட்டும் இல்லாமல் டைனோசரோட முட்டைகள், இப்படி பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பல பொருட்கள் வந்து இந்த ஆனூரில் வந்து கிடச்சிருக்குங்க. இந்த ஊரே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஊர். அந்த ஊரில்
ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷ்ணு ஆலயத்தை வந்து நம்ம இப்போ மீட்டெடுத்திருக்கோம். விரைவில் இந்த கோவிலானது மிகப்பெரிய அளவில் கட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறும். ஜெய் ஸ்ரீராம்.